ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனா சில மாதங்களுக்கு முன்பு ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை வெற்றிகரமா உருவாக்கி லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 80,000 டன் எடை கொண்டது. தற்போதைய நிலையில இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் ஆசியாவிலே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல். சீன படையில ஏற்கனவே 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. தற்போது மூன்றாவதா இந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனா உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் குறித்து கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்பா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம்? இந்தியா எத்தனை விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. வரும் காலத்துல இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனாவுக்கு எதிராக இந்தியா எப்படி பயன்படுத்த முடியும்? இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல என்ன விதமான விமானங்களை பயன்படுத்த போறாங்க? இந்தியா எதற்காக இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல மால்தீவ்ஸ் நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மால்தீவ்ஸ்ல தங்கி இருந்த இந்திய வீரர்கள் மீது அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதற்கு இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம்? மால்தீவ்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன பொய் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2021ல யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல சீனா தன்னுடைய முப்படைகளை வலிமைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, அதை கவுண்டர் செய்வதற்கு அமெரிக்கா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல எல்லாராலும் பெரிதா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, சீன கடற்படையின் திட்டங்கள் தான். அதாவது 2030வது வருடத்துக்குள் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு சீனா திட்டம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சீன கடற்படை அடுத்த 10 வருடங்கள்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்கள் உலகிற்கு தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து 2023ல சீனா ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் 80,000 டன் எடை கொண்டது. தற்போதைய நிலையில ஆசியாவிலே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்னா அது சீனாவின் இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தான். சமீபத்துல யூகே கட்டிய விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட இந்த போர்க்கப்பல் மிக பெரியது. இது போன்ற பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இதுவரைக்கும் அமெரிக்கா தான் கட்டி வந்திருக்காங்க. அமெரிக்க கடற்படையில 11 பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. ஒன்னொன்னும் 1,00,000 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்டது. சீனாவின் இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அமெரிக்காவின் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு நிகரான ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில சீனா மேலும் சில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை ரகசியமா கட்டி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனை தொடர்ந்து ஆசியால இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜப்பானை சொல்லலாம். ஜப்பான் புதிதாக விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டாம ஏற்கனவே தன் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள ஹெலிகாப்டர் கேரியர்களை விமானம் தாங்கி போர்க்கப்பல்களா மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட F-35 விமானங்களை ஜப்பான் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து சவுத் கொரியா 2030ல தன்னுடைய முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செய்யறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவை பொறுத்தமட்டில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா 1960கள்ல இருந்தே இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு முன்பே பல வருடங்களா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இயக்கிய அனுபவம் இந்திய கடற்படைக்கு இருக்கு. முதல்ல யூகே இடம் இருந்து 1961ல HMS ஹெர்குலஸ் அப்படிங்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பலை வாங்கி இந்திய கடற்படையில INS விக்ராந்த் அப்படின்னு பேர் மாற்றம் செய்து இணைக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் 1971ல நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுச்சு. அடுத்து 1987ல யூகே இடமிருந்து HMS ஹெர்மஸ்
அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை வாங்கி அத INS விராட் அப்படின்னு பேர் மாற்றம் செய்து இந்திய படையில் இணைச்சாங்க. இந்த போர்க்கப்பல் 2017 வருடம் வரைக்கும் இந்திய கடற்படையில பயன்பாட்டில் இருந்து வந்தது. இந்தியா 2013 வருடம் ரஷ்யாவிடம் இருந்து ஒரு பழைய விமானம் தாங்கி போர்க்கப்பலை வாங்கி அதை புதுப்பித்து இந்திய கடற்படையில INS விக்ரமாதித்யா அப்படிங்கிற பேர்ல இணைச்சாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய படையில இணைக்கப்பட்டாலும் இந்த கப்பலோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவா சிறப்பா இல்ல. ஏன்னா இது ஏற்கனவே ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பழைய விமானம் தாங்கி போர்க்கப்பல். அடுத்து 2022ல இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கிய INS விக்ராந்த் அப்படிங்கிற 45,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில இணைச்சாங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து உள்நாட்டிலே இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு இந்திய கடற்படை இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கைக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கப்படல. இது தொடர்பா சமீபத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் இன்னும் கூடிய விரைவில் மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கான ஒப்புதலை வழங்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதுதான் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்தியா வெறும் 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோடு நிக்காது, 5 முதல் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் வரைக்கும் இந்தியா உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இந்தியா விமானம் தாங்கி போர்க்கப்பல் விஷயத்துல சீனாவுடன் நேரடியா மோதுது. இது நாள் வரைக்கும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லி வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் போதுமானது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா போன்று அதிக எண்ணிக்கையில நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து இந்திய கடற்படையில இணைக்கணும். அப்பொழுதுதான் சீனாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது சீனா போன்றே இந்தியாவும் அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. என்ன பொறுத்த மட்டில் இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அப்படிங்கிறது கடற்படையோட பவர் ப்ரொஜெக்ஷன்ல மிகவும் ஒரு முக்கியமானது. இந்திய கடற்படை உலகெங்கிலும் ஆளுமை செலுத்தணும்னா அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்க முடியலன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு ரீஜனல் நேவியா மட்டுமே இந்தியாவால இருக்க முடியும். சீனா எப்படி அமெரிக்க கடற்படைய ஒரு போட்டியா எடுத்துட்டு செயல்படுறாங்களோ அதே போன்று இந்தியாவும் அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கணும். உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டு கடற்படை வலிமையா இருந்ததோ அந்த நாடுகள் தான் உலகை கட்டி ஆண்டிருக்காங்க. அப்போ இந்தியா ஃபியூச்சர்ல ஒரு வல்லரசு நாடா உருவாகணும்னா இந்திய கடற்படை ஒரு ரீஜனல் பவர் கொண்ட நேவி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து உலகில் உள்ள அத்தனை கடற்பரப்புலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவாகணும். திரு ராஜ்நாத் சிங் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இந்திய கடற்படையோட திட்டம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்குது. இந்தியா உள்நாட்டிலே உருவாக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஏற்கனவே இந்தியா வெற்றிகரமா உருவாக்கி இந்திய கடற்படையில இணைச்சிருக்க INS விக்ராந்த் போன்றே இருக்க போகுது. கிட்டத்தட்ட 45,000 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்தியா நினைச்சா இந்த இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலையே 65,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட போர்க்கப்பலா உருவாக்கலாம். ஆனா தற்போதைய நிலையில INS விக்ராந்த் போர்க்கப்பல் மட்டுமே சிறப்பா செயல்படக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பலா இருக்கு. INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலோட செயல்திறன் அவ்வளவு நல்லா இல்ல. அதனால இந்திய கடற்படைக்கு உடனடியா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவைப்படுது. அதனால ஏற்கனவே உருவாக்கிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் இந்தியா உருவாக்க போறாங்க. மூன்றாவதா உள்நாட்டுல உருவாக்க உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பலை 65,000 டன் எடை கொண்ட போர்க்கப்பலா இந்தியா உருவாக்குவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்துவதற்கு டெட்பஃப் அப்படிங்கிற ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகளை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெட்பிஎஃப் விமானங்கள் குறித்தும் சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள சிறிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஸ்டோபார் அப்படிங்கிற ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டட் லேண்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமா
விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது. ஃபியூச்சர்ல இந்தியா கட்ட உள்ள INS விஷால் அப்படிங்கிற விமானம் தாங்கி போர்க்கப்பல் 65,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட போர்க்கப்பலா இருக்க போகுது. இந்த போர்க்கப்பல்ல கேட்டோபார் அப்படிங்கிற கேட்ரிபிள் அசிஸ்டட் டேக் ஆஃப் பட் அரஸ்டர் லேண்டிங் தொழில்நுட்பம் விமானங்களை டேக் ஆஃப் செய்வதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் டெட்பிஎஃப் விமானத்துல 2 விதமான புரோட்டோடைப்புகளை உருவாக்க போறாங்க. ஒன்னு ஸ்டோபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானம், இன்னொன்னு கேட்டோபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானங்களை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்திய கடற்படையில 5 முதல் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்க போகுது. அதுல முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை பெருமளவுல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இரண்டாவது அப்டேட், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மால்தீவ்ஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவிடம் கெஞ்சி 40 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனா பெற்றுட்டு போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில மால்தீவ்ஸ் தன்னோட புத்திய மறுபடியும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சமீபத்தில் பேட்டியளித்த மால்தீவ்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2019 வருடம் அக்டோபர் 9 மால்தீவ்ஸ்ல டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த இந்திய படையினர் மால்தீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் போர்சஸோட அனுமதி பெறாமல் ஹெலிகாப்டரை இயக்கியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி இருக்காரு. எதற்காக அவர் இந்த விஷயத்தை சொல்றாருன்னா, தற்போது பிரசிடென்டா இருக்கக்கூடிய முகமது மீசு எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது இந்திய படையினர் ஆயிரக்கணக்கானோர் மால்தீவ்ஸ்ல இருக்காங்க, அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிற முழக்கத்தோடு தான் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 70 இந்திய வீரர்கள் மட்டுமே மால்தீவ்ஸ்ல இருப்பது தெரிய வந்தது. இப்போ மால்தீவ்ஸ் அந்த 70 வீரர்களை எங்கள் நாட்டில இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்தியாட்ட கேட்டதனால இந்தியா அவங்கள திரும்ப கூப்பிட்டுட்டாங்க. ஆனா முகமது மீசு சொன்ன போய் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் மால்தீவ்ஸ்ல கிடையாது அப்படிங்கிறது. இப்போ அதிலிருந்து திசை திருப்புவதற்கு இந்திய படையினர் மால்தீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் போர்சஸோட அனுமதி பெறாமல் இயங்குனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு. இதற்கு இந்தியன் ஹை கமிஷன் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அதாவது 2019 வருடம் அக்டோபர் 9 மால்தீவ்ஸ் டிஃபென்ஸ் போர்சஸோட அனுமதி பெற்றுதான் இந்திய படையினர் ஹெலிகாப்டரை இயக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டர்கள் திரிமஃபிஷி அப்படிங்கிற தீவின் மீது பறக்கும் பொழுது இயந்திர கோளாறு காரணமா ஹெலிகாப்டர் அந்த தீவுல தரையிறக்கப்பட்டது. அதனால ஹெலிகாப்டர்ல பயணிக்கக்கூடிய நபர்களோட பாதுகாப்பு கருதி தான் ஹெலிகாப்டரை அந்த தீவுல தரையிறக்கணும், வேறு எந்த நோக்கத்திற்கும் கிடையாது. இந்த விஷயம் முழுக்க முழுக்க மால்தீவ்ஸ் டிஃபென்ஸ் போர்சஸோட அனுமதி பெற்றே நடந்தது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதுல இருந்து மால்தீவ்ஸ்ல இந்தியாவுக்கு எதிரா எப்படி முகமது மீசுவோட கட்சியை சேர்ந்த நபர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன பொறுத்த மட்டில் இவர்களுக்கு இந்தியா கடன் கொடுத்திருக்க கூடாது, மால்தீவ்ஸ அப்படியே விட்டுறலாம். சீனாவின் கடன் வலையில் சிக்கி அந்த நாடு சின்ன பின்னமாகணும், அப்பொழுதுதான் இந்தியாவுடைய அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.